கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, வேதம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. மாயை பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே மாயை பெருகி போயிருக்கிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடினால் அதனால் மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? மாயையான காரியங்கள் பெருகிறதின் நிமித்தமாக அதை நாம் பின்பற்றுகிற அந்த மாயையை பின்பற்றுவதனால் நமக்கு என்ன மேன்மை உண்டு என்று சொல்லி வேதம் கேட்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நிழலை போன்ற மாயையான இந்த ஜீவகாலத்தை போக்கும் நாம் நன்மை இன்னதென்று அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி வேதம் கேட்கிறது. ஆகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களில் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று மாயையை விட்டவர்களாக பரிசுத்தமுள்ள வேதத்தை தியானித்து பரிசுத்தரும் ஒருவராலும் குற்றம் கண்டுபிடியாதவருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோமானால் நமக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் இந்த உலகத்தில் மனிதனுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வர முடியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீயும் கூட இந்த நாட்களில் ஒரு புறம் வேதம், இன்னொரு புறம் மாயான காரியங்களுக்கு உன் இருதயத்தை நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாயோ? நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இயேசுவுக்கு வைராக்கியமாய் வாழ வேண்டிய நாட்கள் அல்லவா? ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் நீ இதை குறைவுபட்டிருப்பாயானால் இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் இனி மாயையை அல்ல ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறேன், வைராக்கியமாக உம்மை பின்பற்றுவேன். டேக் அ டெசிஷன். இந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. அன்று எப்படியாக அந்த 3 புருஷர்களும் சொன்னாங்க, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அந்த அக்கினியில் இருந்து ஆண்டவர் அவங்களை விடுவிச்சார். அந்த அக்கினி அவங்களை கொன்று போடலை இல்லை. இன்றும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணவே செய்யாதுங்க. வைராக்கியமாக இருங்க. எந்த இடத்தில் கர்த்தருக்காக நிற்க வேண்டியமோ நெல், கர்த்தர் உனக்கு நிழலாக இருப்பார். இந்த நாளிலும் நீ தோற்று போனேன் என்று சொல்லி நினைக்கவே செய்யாத. மாயையை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாள் உன் முன்பதாக வந்து மண்டியிடுவார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறேன், மாயை அல்ல, மாயையான காரியங்களுக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கலன்னு சொல்லி தன் இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மாயையான ஜனங்களுக்கு முன்பதாக உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றும் உடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொருவரும் கனப்படுத்தப்படுவார்களாக. மேன்மைப்படுத்தும். துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலைகள் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.